எங்க அப்பாவே போயிட்டாரு எங்களை விட்டு. அனாதையா நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க 3 பேரும். அப்பா பேர் முருகானந்தம். 5 வருஷமாக இங்கே கல்குவாரியில் வேலை பார்க்குறாரு. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவார், சாயந்தரம் 6 மணிக்கு வேலை விட்டு வருவார். இன்னைக்கு எப்போதும் போல் காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனார். 9:45 எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி மணல் சரிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபோன் அடித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அங்கே கேட்டப்பயே பேஷண்ட் அரெஸ்ட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதுரை ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருக்கோம், நீ மதுரை ஜிஹெச்சில் போய் பாருங்க அப்படின்னாங்க. மதுரை ஜிஹெச்சுக்கு போனோம். மதுரை ஜிஹெச்சில் போய் கேட்டால் பேஷண்ட் வரவே இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஃபோன் அடித்து விசாரித்தோம். விசாரித்ததில் சிவகங்கை ஜிஹெச்சில் இருக்காங்க வாங்கன்னாங்க. காலையிலேருந்து அந்த ஓனருக்கு கால் பண்ணுறேன், மேனேஜருக்கு, ஃபோன் எடுக்கவும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு எதுக்குமே கொடுக்கவே இல்லை. காலையில் 9 மணிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கோம், ஃபோன் எடுக்கவே இல்லை. மேனேஜருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்ன வரைக்கும் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வருது, ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த கல்குவாரி தரப்புல இருந்து உங்ககிட்ட யாருமே பேசவே இல்லை. நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அரசாங்கத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? 4 லட்ச ரூபா முதல்வர் அறிவிச்சிருக்காரு, இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? நான் என்ன சொல்ல, எங்க அப்பாவே போயிட்டாரு எங்களை விட்டு. அனாதையா நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க 3 பேரும். நாங்க என்ன சொல்ல? நீங்க என்னமா படிக்கிறீங்க? நான் நர்சிங் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனது தம்பி வந்து சிவகங்கை மாவட்டம் மல்ராவட்டையில் வந்து ஒரு கிரேனட்டில் வேலை செஞ்ச இடத்துல திடீர் மண்ணுச்சரிவு ஆபத்து வந்து 5 பேர் இறந்துருக்காங்க சார். இது வரைக்கும் உள்ளே இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க என்னன்றது கரெக்டான டீட்டெயில் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு தற்க தன்மான எங்களுக்கு உயிர் இழப்பிட்டு தொகைகள் அவருக்கு வந்து இறந்தவருடைய என்னுடைய தம்பிக்கு வந்து 2 பிள்ளைகள் இருக்குது சார். இன்னும் சரியான வந்து எங்களுக்கு இழப்பீட்டு என்னன்றது அமைச்சர், தாசில்தார் அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அதிகாரிகள் பூரா வந்து உங்களுக்கு உள்ள இழப்பீடு எல்லா தொகைகளும் நாங்கள் கிரெடிட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ற எங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது சரியான ஒரு நீதி கிடைக்கணும் சார், அது நிறைவேறணும். இதே எங்களுடைய வேண்டுகோள். இன்னும் உள்ளே இருக்கிறது என்னங்கிற டீட்டெயில் எங்களை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எங்களுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க சார். எங்களோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒப்படைக்கிற வந்து உறுதி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் முன்னிலையில் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு நீதி வந்து கரெக்டான நீதி எங்களுக்கு கிடைக்கணும். இதே எங்களுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.